இந்த கம்பெனியுடைய ஐபிஓ பிரைஸ் 2150 ரூபா. ஆனால் இப்போ இந்த வீடியோவை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற போது வெறும் 444 ரூபாய். பேடிஎம்க்கு என்னாச்சு? ஸோ இந்த பேடிஎம் அப்படிங்கிற கம்பெனிக்கு என்னாச்சு, ஏதாச்சு, நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிற வீடியோ தான் இது. சார், மேடம், தம்பி, தங்கச்சி, தாத்தா, பாட்டி, அங்கிள், ஆண்டி, வணக்கம். நான் ஆர்ஜி ரஞ்சித். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சூரியன் எக்ஸ்பிளைன்ஸ். பேடிஎம் இந்த கம்பெனி இந்தியாவுடைய டிஜிட்டல் பேமெண்ட் ஸ்ட்ரக்சரில் மிகப்பெரிய ஒரு அங்கம் வகிக்குது. இன்றைக்கி நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், அந்த கடைக்கு போயிட்டு மொபைலில் காசு அனுப்புவான்னு கூட கேட்க மாட்டேங்கிறோம், பேடிஎம் பண்ணவா அப்படின்னு கேட்குறோம். அந்த அளவுக்கு பேடிஎம் அப்படிங்கிற பேர் மக்களுடைய மனசில் பதிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹேபிட்டாகவே மாறிடுச்சு. டக்குன்னு எடுத்தோடனே பேடிஎம்மில் தான் நம்ம வந்து கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுறோம், இல்லை பணம் அனுப்புறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறோம். 30 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் பேடிஎம் ஆப் வந்து இந்தியா முழுக்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ சமீபத்தில் ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, பேடிஎம்க்கு சில கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. அது நிறைய கன்ஃபியூஷன்ஸை ஏற்படுத்தியிருக்கு. என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு டிபேட்டை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அதெல்லாம் பற்றி நம்ம டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேடிஎம் அப்படிங்கிற கம்பெனி எப்படி தொடங்குச்சு, இதற்கு யார் விதை போட்டா, இப்போ எங்கே போகுது பேடிஎம், இதெல்லாம் பற்றி கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும். பேடிஎம் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 2010ஆம் ஆண்டு விஜய் சங்கர் சர்மா அப்படிங்கிற ஒருத்தரால் தொடங்கப்படுது. ஸோ பேடிஎம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச பேர், பட் அது கம்பெனி நேமாக பார்க்குற போது 197 கம்யூனிகேஷன்ஸ் அப்படிங்கிற நேமில் தான் அது ஆரம்பிக்கப்பட்டுச்சு. ஆரம்பிக்கிற போது இதை வாலெட் ஸ்ட்ரக்சரில் தான் ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நம்ம இருக்கக்கூடிய பணத்தை பேடிஎம் வாலெட்டில் போட்டுட்டு அந்த பேடிஎம் வாலெட்டில் இருக்க பணத்தை நம்ம அங்கே வச்சிருக்கக்கூடிய கியூஆர் கோடில் எல்லாமே வந்து ஸ்கேன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதா ஆரம்பத்தில் பேடிஎம் வந்துச்சு. இதற்கு விதை யார் போட்டா அப்படின்னாக்கா ஆலிபே அப்படிங்கிற ஒரு சைனீஸ் கம்பெனி. இந்தியாவில் 2010 தான் இந்த வாலெட் இதெல்லாம் ஆரம்பிக்குது. பட் 2004 பார்த்தீங்கன்னா ஆலிபே அப்படிங்கிற கம்பெனி தன்னுடைய வாலெட் மூலமாக பண பரிவர்த்தனைகள் பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அங்கே பார்த்து அதே சிஸ்டமை பேடிஎம் வாலெட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு வராங்க ஆகஸ்ட் 2010. பட் டிஜிட்டல் ரெவல்யூஷன், இந்த டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறது எப்போ மிகப்பெரிய அளவில் பூம் ஆச்சு அப்படின்னாக்க டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் தான். 2016ஆம் ஆண்டு நவம்பர் 8ஆம் தேதி இந்தியாவில் டிமானிட்டைசேஷன் நடக்குது. அதற்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் மிகப்பெரிய ஆட் யார் கொடுக்குறாங்க? பேடிஎம் கொடுக்குறாங்க. இந்தியாவே வந்து டிஜிட்டலைஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கக்கூடிய எல்லா கடைகள்லையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேடிஎம் கியூஆர் கோடை ஒட்டுறதா இருக்கட்டும், பேடிஎம்மை பட்டி தொட்டி எங்கும் பார்த்தீங்கன்னா ப்ரமோட் பண்ணுறாங்க. அதற்கப்புறமா பேடிஎம்மில் நம்ம பண்ண முடியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி மாறுது. முதல்ல வாலெட்டில் வெறும் ரீசார்ஜ் பண்ணலாம், பில்லு கட்டலாம் அப்படிங்கிறதுல ஆரம்பித்து இன்றைக்கி மூவி டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுல இருந்து, கடன் வாங்குறதுல இருந்து, இன்சூரன்ஸ் பே பண்ணுறதுல இருந்து, நம்ம வந்து ஒரு டிராஃபிக் போலீஸ் கிட்ட மாற்றோம் அப்படின்னாக்கா சலான் பே பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேடிஎம்ல இப்போ A to Z அப்படிங்கிற எல்லாமே இருக்குது. இவங்க வந்து மிகப்பெரிய அளவில் ரீச் ஆனதுக்கு அப்புறமா நாம ஏன் ஒரு பேங்க் தொடங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விஜய் சங்கர் சர்மாவுக்கு ஒரு யோசனை வருது. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா ஒரு பேங்கிங் லைசன்ஸ் வந்து அப்ளை பண்ணுறாரு. 2017 அவருக்கு அந்த பேங்கிங் லைசன்ஸும் கிடைக்குது. பேடிஎம் பேங்க் அப்படிங்கிற பேங்க் தொடங்குறாங்க. இந்தியாஸ் மோஸ்ட் சின்சியர் பேங்க் அப்படின்னு அதுக்கு ஒரு டேக் வைக்கிறாங்க. அந்த பேங்க் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக யார் வேணும்னாலுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேடிஎம் அக்கௌண்ட் இருக்குது, வாலெட் இருக்குது அப்படின்னாக்கா அவங்களுமே வந்து ஈஸியாக வெறும் மொபைல் நம்பரை வச்சே வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப ஈஸி ப்ரொசீஜராக அந்த பேங்க் இருந்ததுனால பல லட்சம் மக்களால் அந்த பேடிஎம் பேங்க்ஸ் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணப்பட்டுச்சு. அண்ட் ஒன்ஸ் கவர்மெண்ட் வந்து ஃபாஸ்டேக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. ஸோ அதுலேயும் பேடிஎம் உள்ளே குதிக்கிறாங்க. ஃபாஸ்டேக்லேயும் காலடி பதிச்சு வச்சு இந்தியாவில் பெஸ்ட் ஃபாஸ்டேக் சர்வீஸ் யார் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா பேடிஎம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அளவுக்கு பேடிஎம் மிகப்பெரிய பேர் எடுத்துருச்சு. அண்ட் பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குதுன்னா ஜனவரி 31ஆம் தேதி தான் ஆரம்பிக்குது. ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, பேடிஎம்க்கு நிறைய கண்டிஷன்ஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. எதனால் அப்படின்னாக்கா பேடிஎம் அப்படிங்கிற கம்பெனி ஆர்பிஐடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய ஃப்ராட்லண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்டிகுலர் பேன் கார்டில் 8000-9000 அக்கௌண்ட் வந்து லிங்க் ஆகிருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டியாக அது இருக்குது. ஸோ அதனால் உங்களுடைய பேங்கிங் ஆக்டிவிட்டீஸை, அந்த மணி டிரான்சாக்ஷன் ஆக்டிவிட்டீஸை நீங்கள் பிப்ரவரி 29ஆம் தேதிக்கு மேலே பண்ணக்கூடாது அப்படின்னு ஆர்பிஐ பேடிஎம்க்கு சொல்லியிருக்கு. ஸோ 30 கோடி மக்கள் வந்து பேடிஎம் யூஸ்
பண்ணிட்டு இருக்காங்க. காம்படிட்டர் பேங்க்ஸ் அண்ட் வாலெட்ஸ் எல்லாமே பேடிஎம் உடைய கஸ்டமர்ஸை தன் பக்கம் ஈர்க்கிறதுக்கு அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை வந்து இப்போ சொல்லிட்டு இருக்கிற போது இனிமேல் நம்ம பேடிஎம் யூஸ் பண்ணுறப்ப என்னென்ன விஷயங்கள்லாம் ஒர்க் ஆகும், ஒர்க் அவுட் ஆகாது, எதெந்த விஷயம்லாம் நம்ம பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஒன் பை ஒன் தெரிஞ்சுக்கலாம். பேடிஎம் அப்படிங்கிற ஆப்பை பெரும்பாலான மக்கள் முக்கியமாக இந்த 8 விஷயங்கள் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அந்த 8 விஷயத்தை பற்றின கிளாரிஃபிகேஷன் ஒன் பை ஒன் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. முதல் விஷயம், ரீசார்ஜ் அண்ட் பில் பேமெண்ட்ஸ். இது பண்ணலாமா அப்படின்னாக்கா டெஃபினட்டாக பண்ணலாம். பிப்ரவரி 29ஆம் தேதிக்கு அப்புறமும் கூட பார்த்தீங்கன்னா பேடிஎம் ஆப்பை யூஸ் பண்ணி பில்ஸ் பே பண்ணுறது, ரீசார்ஜ் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் நீங்கள் பேடிஎம்லேயே பண்ணலாம். ரெண்டாவது, மூவி டிக்கெட்ஸு, பஸ்ஸு, ட்ரெயின் டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து பேடிஎம்மில் புக் பண்ணலாமா அப்படின்னா அதையும் பிப்ரவரி 29ஆம் தேதிக்கு அப்புறமும் கூட உங்களுடைய பேடிஎம் அக்கௌண்ட்லேயே பஸ் டிக்கெட்டு, ட்ரெயின் டிக்கெட்டு, மூவி டிக்கெட்ஸு, இந்த பேடிஎம் இன்சைடரில் கான்சர்ட் டிக்கெட்ஸ்லாம் வருதில்ல, அதெல்லாமே எந்த விதமான பஞ்சாயத்துகளும் இல்லாமல் பேடிஎம் ஆப்லேயே பண்ணலாம். மூன்றாவது, யூபிஐ பேமெண்ட்ஸ். ஸோ அது எந்த விதமான ஹிண்ட்ரன்ஸும் கிடையாது. பிப்ரவரி 29ஆம் தேதிக்கு அப்புறமும் கூட யூபிஐ வந்து நம்ம பேடிஎம்மில் வச்சுக்கலாம். கியூஆர் கோடை பார்த்து பணம் டிரான்சாக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், பணம் அனுப்புறதா இருக்கட்டும், அதில் எந்த விதமான மாறுதல்களும் கிடையவே கிடையாது. நான்காவது, பேடிஎம் உடைய கியூஆர் கோடு ஒர்க் ஆகுமா? பல கடைக்காரங்களை வயிற்றில் நெருப்பு கட்டிட்டு வச்சுருக்கிறாங்க. ஏன்னா பல கடைகளில் அந்த சவுண்ட் பாக்ஸ் மிஷின் இருக்குது, கியூஆர் கோட் இருக்குது, அதெல்லாம் ஒர்க் ஆகலாம் என்ன ஆகுறதுங்கிற மாதிரியான ஒரு பயம் இருந்துச்சு. பேடிஎம் உடைய கியூஆர் கோட்ஸ் வழக்கம் போல் எல்லா கடைகள்லையும் ஒர்க் ஆகும். ஸோ தட் ஒரு கஸ்டமர் பணத்தை அனுப்புகிறாரு அப்படின்னாக்கா அது அந்த கடைக்காரருக்கு எந்த விதமான பஞ்சாயத்தும் பிரச்சனைகளும் இல்லாமல் போய் சேரும். இது இப்போவும் சரி, பிப்ரவரி 29ஆம் தேதிக்கு அப்புறமும் சரி. அஞ்சாவது, ரிசீவ்ட் அ பேமெண்ட் ஆஃப் 250 rupees அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் ஒன்று வரும்ல, ஒவ்வொரு கடையிலுமே வந்து ஒரு சவுண்ட் பாக்ஸ்னு வச்சுருக்குறாங்களே, அது ஒர்க் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே எழுந்துச்சு. அந்த சவுண்ட் பாக்ஸ் வழக்கம் போல் இயங்கும், அதுலேயும் எந்த ஹிண்ட்ரன்ஸும் இருக்காது. யாரெல்லாம் பணம் அனுப்புகிறாங்களோ அந்த பணத்தை ரிசீவ் பண்ணி அந்த ஃபீமேல் வாய்ஸோ மேல் வாய்ஸோ கரெக்டாக வழக்கம் போல் குரல் கொடுக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஆறாவது, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், பேடிஎம் வாலெட் ஒர்க் ஆகுமா அப்படிங்கிற கேள்வி. பேடிஎம் வாலெட்டில் நம்ம பணம் வச்சுருக்கிறோம் அப்படின்னா அந்த பணத்துக்கு எந்த விதமான பஞ்சாயத்துகளும் கிடையாது. அதை இப்போவும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். பிப்ரவரி 29ஆம் தேதி கழிச்சுமே நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். ஆனால் பிப்ரவரி 29ஆம் தேதி கழிச்சு பேடிஎம் வாலெட்டில் நம்மளால் பணத்தை ஆட் பண்ண முடியாது. ஏழாவது விஷயம், பேடிஎம் பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த பேங்க் அக்கௌண்ட் அலைவாக தான் இருக்கும். பிப்ரவரி 29 அதுக்கு அப்புறமும் அலைவாக தான் இருக்கும். வாலெட்டில் அப்ளை பண்ண அதே கண்டிஷன்ஸ் தான் இங்கேயும். இப்போ உங்கள் பேடிஎம் பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது அப்படின்னா அந்த பணம் இப்போவும் இருக்கும், 29ஆம் தேதி கழிச்சும் இருக்கும். ஆனால் 29ஆம் தேதி கழித்து அந்த பேடிஎம் பேங்க்கில் நம்மளால் பணத்தை ஆட் பண்ண முடியாது, பணத்தை வச்சுக்க முடியாது. ஸோ தட் பேடிஎம் பேங்க்லேயும் உங்ககிட்ட பணம் இருக்குது அப்படின்னாக்கா அதை நீங்கள் உடனடியாக வேறு பேங்க்குக்கு மாற்றி வச்சுக்கிறது பெட்டர். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலான விஷயம், ஃபாஸ்டேக். பேடிஎம் ஃபாஸ்டேக் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா அதுவும் வாலெட் மாதிரி பேங்க் மாதிரியே தான். பிப்ரவரி 29ஆம் தேதி அதுக்கப்புறமுமே வந்து வேலை செய்யும். பட் 29ஆம் தேதி கழித்து அந்த ஃபாஸ்டேக் வாலெட்டில் நம்மளால் பணத்தை ஆட் பண்ண முடியாது. அதனால் 29ஆம் தேதி கழித்து நீங்கள் ஏதாவது ஊருக்கு போகிறீங்க, அப்போ ஃபாஸ்டேக் யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களால் பேடிஎம் ஃபாஸ்டேக் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா பணத்தை உங்களால் ஆட் பண்ண முடியாது. அதனால் இப்போவே நீங்கள் பேடிஎம் ஆப்பில் இந்த ஃபாஸ்டேக் க்ளோஷர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ பேடிஎம் பற்றி தெரிஞ்சிட்டாச்சு, பேடிஎம்மில் என்ன பஞ்சாயத்துன்னு தெரிஞ்சிட்டாச்சு, பேடிஎம் வச்சு நம்ம இப்போ என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சாச்சு. இந்த ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலுமே கூட பேடிஎம் வச்சுருக்க வேறு யாராவது ஒரு நண்பருக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை அவங்ககிட்ட சொல்லிவிடுங்க, இல்லை இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க. மறக்காமல் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சூரியன் எக்ஸ்பிளைன்ஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.